Hi coders, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா rearrange elements by sign. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ஸ்னு வந்து ஒரு அரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அரேவில் வந்து பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவ் எலமெண்ட் ரெண்டுமே வந்து இருக்கும். கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரேவோட லென்த் வந்து ஈவனாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அதாவது ரெண்டு பாசிட்டிவ் எலமெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ரெண்டு நெகட்டிவ் எலமெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த அரேவில் வந்து பாசிட்டிவும் நெகட்டிவும் வந்து நமக்கு வந்து சஃபுல் ஆகிருக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ண அரே வந்து பிகின்ஸ் வித் பாசிட்டிவ் இன்டிஜர். ஸ்டார்டிங் வந்து பாசிட்டிவாக வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் பாருங்கள் -1 1 நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்குது. நம்ம வந்து இதை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த அரே எடுத்துட்டிங்கன்னா 3 1 -2 -5 2 -4 இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ்னா 3 இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து -2 வந்து நமக்கு வந்து இங்கே வருது. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நெக்ஸ்ட் நெகட்டிவ் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நெக்ஸ்ட் நெகட்டிவ் இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 வந்து ஃபஸ்ட்டு போட்டு -2 போட்டு 2 போட்டு இந்த மாதிரி ஆர்டர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேம் ஆர்டரில் நம்ம வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். இதுக்கான ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ்னு ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து பாசிட்டிவ் எலமெண்ட் மட்டும் ஸ்டோர் பண்ணலாம். 3 1 2 வந்து ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ்னு இன்னொரு அரே வந்து கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து நெகட்டிவ் எலமெண்ட் மட்டும் ஸ்டோர் பண்ணலாம். நெகட்டிவ் வந்து -2 -5 -4 ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்ல போட்டு இதில் இருக்க எலமெண்ட் ஒன்று இதில் ஒரு எலமெண்ட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு எலமெண்ட் இதில் ஒரு எலமெண்ட் இதில் ஒரு எலமெண்ட் இதில் ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சேஞ்ச் ஆகி வந்துடும். அட்ஜஸ்டண்ட்டாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். இதே இதுக்கான எஃபிஷியண்ட்டான அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பாயிண்டர் ஈவன் பாயிண்டர் ரெண்டு எடுத்துக்கோங்க. ஈவன் இண்டெக்ஸ் வந்து இனிஷியலாக வந்து 0ன்னு வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட் இண்டெக்ஸ் வந்து 1ன்னு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுபடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈவன் இண்டெக்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஒயிட்டுங்கிறது ஈவனில் போடுறேன். இந்த இது வந்து ஆடுங்கிறத வந்து நான் வந்து எல்லோவில் வந்து போடுறேன். இனிஷியலாக வந்து நம்மளோட ஈவன் இண்டெக்ஸ் வந்து இங்கே இருக்கும். நம்மளோட ஆட் இண்டெக்ஸ் வந்து இங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்னு நான் வந்து ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து நமக்கு வந்து அரேவை தான் கேட்குறாங்க. அதனால் நான் வந்து அரேவை தான் கிரியேட் பண்ணி அதில் வந்து எலமெண்ட்ஸை போட்டு நான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணேன். இது வந்து ஈவன் இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்பரை பாருங்கள். ஒரு ஃபார் லூப் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரன் ஆகிற மாதிரி போடுங்க. அப்போ வந்து இனிஷியலாக நம்மளோட ஐ பாயிண்டர் வந்து இங்கே வந்து இருக்கும். ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 3. இது வந்து >0 அதாவது பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஈவன் இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணுங்க. அதே நெகட்டிவ் எலமெண்ட்டாக இருந்ததுன்னா ஆட் இண்டெக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து ஸ்டோர் பண்ணுங்க. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸில் வந்து நமக்கு வந்து வரணும். அப்போ அந்த 3ங்கிறத இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு எலமெண்ட் வந்து ப்ளஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து அடுத்த ஈவன் இண்டெக்ஸ் போகணும் அப்படின்னா 2 எலமெண்ட் வந்து ப்ளஸ் பண்ணணும். 0 + 2 கொடுத்தா தானே நம்ம வந்து அடுத்து செகண்டு தானே நம்மளோட ஈவன் இண்டெக்ஸ். அப்போ வந்து இதை வந்து +2 பண்ணிவிடுங்க. நமக்கு வந்து 0ங்கிறது 2ஆக வந்து சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐ பாயிண்டர் வந்து இங்கே வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1ங்கிறதும் வந்து >0. அப்போ வந்து ஈவன் இண்டெக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். நம்மளோட ஈவன் இண்டெக்ஸ் வந்து இங்கே வந்து இருக்கும். அந்த 1ங்கிறது இங்கே வந்துடும். நம்மளோட ஈவன் இண்டெக்ஸ் இங்கே இருக்கும். 1 இங்கே போட்ட வாட்டி திரும்ப வந்து ஈவன் இண்டெக்ஸ் வந்து 2 ஸ்டெப் வந்து ப்ளஸ் பண்ணால் அது வந்து 4ங்கிறதுக்கு வந்துடும். அப்போ நம்மளோட ஈவன் இண்டெக்ஸ் இங்கே வந்து வந்துடும். மீதி எல்லாமே வந்து 0ஆக வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஐ பாயிண்டர் வந்து இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து -2 <0 இருந்ததுன்னா நம்மளோட ஆட் இண்டெக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வந்து அதை வந்து பிளேஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த -2 வந்து நமக்கு வந்து இங்கே வந்துடும். பிளேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து 2 ஸ்டெப் வந்து இதையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆட் இண்டெக்ஸ் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐ பாயிண்டர் ரன் ஆகிறப்ப இங்கே வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எலமெண்ட் வந்து -5. இது வந்து 0வோட சின்ன எலமெண்ட். அப்போ வந்து இதை வந்து இந்த ஆட் இண்டெக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்மளோட ஆட் இண்டெக்ஸை வந்து 2 பாயிண்ட் வந்து ப்ளஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஐ பாயிண்டர் ரன் ஆகிறப்ப இங்கே வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2. இந்த 2 வந்து >0. அப்போ வந்து இதை வந்து ஈவன் இண்டெக்ஸ் இருக்கிறதுல ஸ்டோர் பண்ணோம். அப்போ வந்து அந்த 2 வந்து நமக்கு வந்து இங்கே வந்து வந்துடும். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஐ பாயிண்டர் வரப்போ இங்கே வரும். இது வந்து -4 <0. அப்போ வந்து ஆட் இண்டெக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இந்த மாதிரி வந்து கிடைச்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து கோட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து இதை வந்து ஜாவாவில் வந்து கோட் பண்ண போகிறேன்.
நீங்கள் எதில் ஃபெமிலியராக இருக்கீங்களோ நீங்கள் வந்து அதில் வந்து கோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் சிமிலர் தான். ஏன்னா நம்ம வந்து ஃபார் லூப்பும் அதில் வந்து ஒரு 2 இஃப் கண்டிஷன் தான் எழுத போகிறோம். மீது எல்லாமே சேம் தான். இருந்தாலும் C++, பைத்தானோட கோட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ஆட் இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணும், ஈவன் இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து ஈவன் இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணேன். ஈவன் இண்டெக்ஸ் நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து எடுத்துக்கிறேன், அது இனிஷியலாக 0ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆட் இண்டெக்ஸ். ஆட் இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு நான் வந்து 0 இல்லை 1ன்னு இனிஷியலாக வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப் வந்து ஃபஸ்ட்லேருந்து ரன் ஆகிற மாதிரி போடுங்க. I less than nums dot length I ++. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். இந்த ஃபார் லூப் ரன் ஆகிறப்போ ஒரே ஒரு கண்டிஷன் தான் செக் பண்ணுறோம். நம்மளோட அந்த எலமெண்ட் nums of iங்கிறது அந்த பர்டிகுலர் எலமெண்ட் nums of i வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி கிரேட்டர் தென் 0வா இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஈவன் இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன்சரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு அரேவை வந்து நான் ஆன்சர் கிரியேட் பண்ணேன். ஆன்சர்னு ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ இன்ட்டுன்னு நான் வந்து அரே கிரியேட் பண்ணுறேன். அரேயோட சைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட nums dot length என்னவோ அதே தான். ஏன்னா நம்ம வந்து சேம் தான், எந்த இதுவுமே பண்ணல. இப்போ இதில் 6 எலமெண்ட் இருக்குன்னா இதுலேயும் நம்ம வந்து 6 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஜஸ்ட் ஆர்டர் தான் வந்து சேஞ்ச் பண்ணுறோம், பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ வந்து பெருசாக இருந்ததுன்னா நான் வந்து என்னோட ஆன்சர் அரேவில் ஸ்டோர் பண்ணுறேன். ஆன்சர் ஆஃப் ஈவன் இண்டெக்ஸில் நான் என்ன பண்ணுறேன், என்னோட nums of i ஸ்டோர் பண்ணுறேன். இதே எனக்கு வந்து அந்த எலமெண்ட் வந்து நெகட்டிவாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவாக போயிட்டா நான் அப்படியே இதை வந்து காப்பி பண்ணி போட்டு இந்த ஈவன் இண்டெக்ஸ்னு இருக்கிற இடத்துல ஆட் இண்டெக்ஸாக ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இண்டெக்ஸில் ஆட் ஆனாலும் நம்ம வந்து 2 பாயிண்ட் வந்து ப்ளஸ் பண்ணும். அப்போ வந்து ஈவன் இண்டெக்ஸை ஈக்குவல் டு ஈவன் இண்டெக்ஸ் +2ன்னு கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை ஈவன் இண்டெக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். இங்கே வந்து ஆட் இண்டெக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 2 இப்படி கொடுத்துட்டுனா 2 பாயிண்டர் வந்து எனக்கு வந்து 2 ஸ்டெப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும், இன்க்ரிமெண்ட் ஆகிடும், எல்லாம் ஓகே. இப்போ வந்து ஃபைனலாக வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அரேவை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து அரே வந்து என்னோட அரே வந்து ஆன்சர், அதை வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் ஆன்சருங்கிற அரேவை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ வந்து இதை வந்து ரன் பண்ணி கரெக்டாக எல்லாம் ரன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைப்போ, ரிட்டர்னுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக போட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக ரன் ஆகிடுச்சு. இதை வந்து சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ரன் ஆகிடுச்சு. 3 ms எடுத்துக்குது, 3 மில்லி செகண்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிறதுக்குது. 100% பீட் பண்ணுது. 100%னா யூஸர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லீட் கோட் யூஸரில் ஜாவாவை யூஸ் பண்ணி கோட் பண்ணுறதுல 100% பேர் வந்து இந்த மாதிரி தான் போடுறாங்க. அதாவது 100% பேர்த்துக்கு கூட நம்மளோட இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் புரிஞ்சது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் அப்படி எது இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் க்ரோ ஆக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்க்கலாம் கைஸ். பாய்.